எப்படிதான் தெரியல. இந்த மலையாள இண்டஸ்ட்ரி மட்டும் ஒரு பயங்கரமான ஒரு படம். அதுக்கு ஒரு பெரிய செலவோ, பெரிய இதுவெல்லாம் கிடையாது. ஸ்டோரி பக்காவா இருந்ததுன்னா, அந்த படத்த நாங்க அழகா எடுத்து காட்டுறோம்ன்ற மாரி சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு போலீஸ் த்ரில்லர். போலீஸும், கிரிமினலுக்கும் நடக்கிற ஒரு த்ரில்லர் தான். ஆனா, அதுல கிளைமாக்ஸ வச்சாங்க பாருங்க ஒரு சம்பவம். வேற மாரி அந்த ட்விஸ்ட்ட நான் எதிரே பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டோட எடுத்துட்டு போன ஒரு கதைக்களம் தான் திரீடம். 2026 ரிலீஸ் ஆன படம். வேற மாதிரி இருக்கு. அந்த படத்துல நடந்த சம்பவங்களை டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நபர்கள் அனைவருமே பண்ணிட்டு வீடியோவை பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ படத்துக்குள்ள போகலாம். திரீடம் அந்த படத்தோட டைரக்டர் வந்து மார்ட்டின் ஜோசப். இந்த போலீஸை வச்சு அழகா ஒரு படத்தை எடுக்கணுன்ற மாதிரி கதையை டிசைட் பண்ணதும் சூப்பராக இருந்திருக்கு. ஓகே, அதுல ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு அதிகாரி, ஓகே, ஒரு போலீஸ் இது சப் இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கலாமே, இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஆல்ரெடி இருந்த இடத்துல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவர் புதுசு. ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு போன உடனே அந்த ஸ்டேஷன்ல இவருக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக பல பேர் அங்க இருக்காங்க. சொல்லி கொடுக்க சொல்லி அங்க மேல இருந்து உத்தரவு வருது. அங்கேயும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவருக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்குது. ஸோ இந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்கன்னு ஒண்ணுமே தெரியும். ஏன்னா அந்த இடமும் புதுசு, ஏரியாவும் புதுசுன்றதால எல்லாத்தையும் கத்துக்கிறார். அந்த ஸ்டேஷன்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் சம்பவமும் நடக்காம இருந்த ஸ்டேஷன்ல இவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சம்பவங்களும் பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது. அப்படி இனிஷியலா அவர் என்ன பண்றாரு, ஒரு போலீஸ் அதிகாரியா வரும்போது நீங்க லஞ்சம் கொடுக்கறது, லஞ்சம் இது பண்றதுக்காக அங்க ஸ்டேஷன்ல வராங்க. அந்த லஞ்சத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அங்க மறுப்பு தெரிவிக்கிறார். நான் வாங்க மாட்டேன், இதை நான் ஆதரிக்கவும் மாட்டேன்ற மாதிரி சொன்னோன்னே அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள்லாம் ஷாக்கா பாக்குறாங்க. என்னடா அவரு இப்படி வந்து பண்றாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அப்போ போயிட்டு என்னன்னா இது அப்படின்னும் போது ஒரு போலீஸ் அதிகாரி விளக்கம் கொடுக்குறாரு. எங்களுக்கு ப்ரெஷர்ஸ் இருக்கு, நிறைய ஃபண்டு வர மாட்டேங்குது, ஸ்டேஷனுக்கு தேவையான ஃபண்ட் எல்லாம் கூட இதை வச்சுதான் நாங்க அலாட் பண்ணிக்கிறோம், இதை வச்சுதான் நாங்க சரி செஞ்சுக்கிறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது அது இல்ல, இங்க தமிழ்நாடு அரசியல்ல இப்ப நடக்கிற சூழ்நிலை எல்லாம் அந்த படத்துல அப்படியே காட்டின மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அங்க மேல இருந்து வராதுனால நாங்க இப்படி பயன்படுத்திக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோன்னே சரி ஏதோ பண்ணிட்டு போங்க, ஏதோ பண்ணிட்டு தொலைங்கன்ற மாதிரி அந்த அந்த படத்தோட லீடு கேரக்டர் சொல்லிடுறாரு. அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு பையன் வந்து ஒரு கஞ்சாவை வந்து விற்கிறான். அதை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் மேலே கேஸ் போடலான்னா இல்லை, அவனுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்கு, இந்த கேஸ் போட்டால் அவன் பாதிப்பான், அவனுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் கேஸ் போட விடாம காப்பாற்றி விட்டுறாங்க. அந்த அப்பா பெரிய இன்ஃப்ளூயன்சர், பெரிய அவருக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இருக்கு, பேக்கப்லாம் இருக்கு, வேண்டாம் நீங்க போய் சண்டை போடாதீங்கன்ற மாதிரி அந்த ரெண்டு சம்பவங்களும் அப்படி நடக்குது. சரி எல்லாத்தையும் பொறுத்து போறாரு இந்த போலீஸ் அதிகாரி, அடுத்து என்ன சம்பவம் வந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுது. சைலண்டா இப்படி இருந்தவர் இப்படி எல்லாத்துக்கும் தட்டி கேட்கணும்னு வராரு. டப்புன்னு ஏதாவது ஒருத்தர் வந்து இது மாதிரி கன்சல்ட் பண்றாங்க, அவர் திரும்ப கூல் ஆயிடுறாரு, வேற மாதிரி ஒரு ட்ராக்ல போறாரு. அப்போதான் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு கொலை கேஸ். ஒரு வாரமா ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணி போட்டுட்டு ஒரு பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாடியை கண்டுபிடிச்சோன்னே யார் கொலை பண்ணது, எதனால பண்ணாங்க, இதனால மோட்டிவ் என்னன்ற மாதிரி தீவிரமா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ ஒண்ணுமே தெரியாத போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்றார். அதை ஃபோக்கஸ்ல இருக்கிற டைம்லயே இன்னொரு பக்கம் ஒரு பேங்க்ல கொள்ளடிக்கிறாங்க. பேங்க்ல ஒரு பெரிய லாக்கரியே களவாண்டி போயிடுறாங்க. அந்த களவான் போன பேங்கை திருட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் போறார். அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. ஸோ பேங்க் சைட்லயும் சரி, மக்கள் தரப்புலையும் சரி, நாங்க போட்ட பணம்லாம் இப்படி ஆயிருச்சுன்றதால பெரிய பிரச்சனை ஆகுது. ஒரு பக்கம் கொலையை கண்டுபிடிக்கிறதா, இன்னொரு பக்கம் இதை கண்டுபிடிக்கிறதான்ற மாதிரி போலீஸுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இது ரெண்டுமே ஒரே சம்பந்தமான்ற மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகள் எடுத்துட்டு போவோம் வேற மாதிரி. இது ஒரு சீரியல் கில்லிங் மோடுங்கள இருக்கே, சீரியல் கில்லர் மாதிரி அடுத்தடுத்து கொலைகளும் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். சீரியல் கில்லர் வயசு இருக்கே என்னதான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து அதை வந்து அவர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவார். இதுக்கு பின்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு லேடி கேரக்டர், 2 லேடி கேரக்டர் இருக்கும். அந்த ஒரு லேடி கேரக்டர் என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி இங்க ஒரு அந்த லவ் உருவாகிற சீன் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க இம்ப்ரெஷன்ல. அதெல்லாம் காமிச்சிட்டு கடைசியில ஒரு செகண்ட் ஹாஃப்ல எடுத்துட்டு போயிட்டு ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வைக்கிறாங்க. ஏன்னா இது கொலை பண்ணது யாரு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் காமிச்சிட்டாங்களா, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும். இங்க மேல இருக்கிற போலீஸ் அதிகாரிக்கு இந்த மாதிரி வரிசையா கொலைலாம் நடந்தா அவருக்கு ப்ரெஷர், ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துட்டு வந்து போலீஸ் கிட்ட காட்டுறாங்க. அந்த அவர் மேல இருந்து கீழே இருக்கிறவர் சொல்றாரு, கீழே இருந்து இன்னொருத்தருக்கு போதுன்னும் போது இந்த ஒரு இடத்துல ஒரு லைன் வரும்,
ஸோ மேல இருக்கிற அதிகாரி அவருடைய ப்ரெஷர் நம்ம கிட்ட காட்டுவாரு, நீங்க எங்க கிட்ட காட்டுவீங்க. இதுதானே வழக்கமான விஷயம். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ற ஒரு யதார்த்த உண்மையை அந்த இடத்துல காமிச்சிருந்தாங்க. பட் அது யதார்த்த உண்மையா இருந்தாலுமே அந்த நிலையில இருக்கவங்க ஒரு உண்மையை தேடும் போது, உண்மையை கண்டுபிடிக்கும் போது அதுக்கு அவங்க ஆதரவா நிக்காம முடிக்கணும்ன்றதுக்காக ஒரு விஷயத்த டப்புன்னு எடுத்துட்டு போய் ஒரு உண்மை நிலையை கண்டுபிடிக்காம முடிக்க முடியாது இல்லையா அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயத்தையுமே அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்தது அந்த கருத்து. இப்ப சட்டுன்னு பிரஷர் நடக்குதுன்றதுக்காக ஒரு குற்றம் செய்யாத நபரை குற்றம் செஞ்சார் அப்படின்றத எடுத்துட்டு போய் காமிச்சா அது நல்லா இருக்குமா? அது இல்ல அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட தரப்பையும் அங்க ரிவீல் பண்ண இடம் சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஒரு பாயிண்ட்ல கொலைகாரனை கண்டுபிடிச்ச நிலைமையில கிளைமேக்ஸ்ல எடுத்துட்டு போய் நின்னா அந்த ட்விஸ்ட்டை நான் சுத்தமா எதிர்பார்க்கல. வேற மாதிரி ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட இருக்கவன் தான் கொலையை பண்ணியிருக்கிறான் அப்படின்ற ட்விஸ்ட். அதை நீங்க படத்துல பாருங்க. யார் கொலை பண்ணா நான் சொல்ல மாட்டேன். கூட இருக்கிற பல பேர்ல அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட இருக்கவங்க எல்லாம் சேர்த்து அவரை கொலை பண்ணவும் ட்ரை பண்றாங்க போலீஸ் அதிகாரியை. அவர் அந்த இடத்துல மீட்டு எப்படிலாம் வெளியே வராரு அப்படின்றதுதான் இந்த கதைகளும் நல்லாவே இருந்திருக்குது. அதுல குறிப்பா அந்த ஒண்ணுமே தெரியாத போலீஸ் ஆபீசர்ல இருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரா மாறுற டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளும் சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கு. இந்த படத்துல எந்த ஒரு சாங்கமும் எந்த ஒரு ரொமான்ஸும் அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. கதை என்னவோ கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் டிராவல் ஆயிருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இனிஷியல் ஃபீலிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கதை பிக்கப் ஆனதுக்கப்புறம் சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்து என்ன அப்படின்ற ஒரு விறுவிறுப்பும் பரபரப்பையும் அந்த படத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கும் அப்படின்றத நான் நம்புறேன். கிளைமேக்ஸ் சீனை பார்த்த உடனே என்னடா இப்படிலாம் பண்றீங்க, இதுக்கப்புறம் உங்களை நம்பி ஏதாவது பண்ண முடியுமாடான்ற மாதிரி உங்களையே யோசிக்க வைக்கிற ஒரு சீனா தான் அந்த கிளைமேக்ஸ் இருக்கும். அழகா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ்லயுமே அவர் நியாயத்துக்காக நின்று போராடி அந்த தண்டனை வாங்கி கொடுப்பார். அது ஒரு சூப்பர். இந்த படத்தை நீங்க போய் பார்க்கணும். எங்கன்னா அவைலபிள்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்கு இல்லையா, ஜியோ ஹாட் ஸ்டார்லயே அந்த திரீடம் படம் அவைலபிளா இருக்கு. அதில் நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்தவரையும் இந்த படத்துக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமா தான் இருக்கு. 8, 8.5 கூட கொடுக்கலாம். ஒரு நல்ல படம் தான். இந்த மாதிரி தமிழ் சினிமால எந்த ஒரு பாட்டோ இல்லாம ஒரு கதையை பேஸ் பண்ணி கிளைமேக்ஸும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு போனா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய காசு போட்டு இது போட்டு படம் எடுக்கணும்னா அந்த படம் ஹிட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா நிறைய டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்ல கதைக்களத்தோட அதுக்கேற்ற மாதிரி கேரக்டரோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தா அது அழகா ஹிட் ஆகும்ன்றது மலையாளம் சினிமா அடிக்கடி அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. வரிசையா நிறைய படங்கள் சூப்பராகவே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல அவங்க பண்ற சம்பவங்கள்லாம் பயங்கரமா இருக்குது. குறிப்பா இந்த வருஷமே அந்த மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்கோவா இருக்கட்டும், இதோ இப்ப இந்த படமா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படங்களும் வரும்ன்ற எதிர்பார்ப்போடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.